டைமா எனக்கு காலையில் டிஃபனே காஃபி தானா? காஃபி சாப்பிட்ணும், சாதமும் டிஃபனும் சாப்பிட்ணும். ஓகேவா? சரி, ஓகே. சரி, நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கவா? சரி, ஒருத்தர் 50 முட்டை வச்சுருக்காரு. ஓகேயா? அதில் 5 முட்டையை எடுக்கிறாரு. அந்த 5 முட்டையை உடைக்கிறாரு. அப்புறம் அந்த 5 முட்டையை எடுத்து சமைக்கிறாரு. அப்புறம் 5 முட்டையை சாப்பிட்றாரு. இப்போ மீதி அவர்கிட்ட எவ்வளோ முட்டை இருக்கும்? எப்படி 35? ஓகே, தப்பு. நல்லா யோசிங்க. எப்படி? ஏன் 45 சொன்னீங்க? நல்லா யோசிங்க. அவன், நான் சொல்லிட்டா, அவன் 5 முட்டையை எடுக்கிறான். அந்த 5 முட்டையை உடைக்கிறான். 5 முட்டையை சமைக்கிறான். 5 முட்டையை சாப்பிட்றான். எத்தனை? எப்படி 40? ஓகே, ஓகே. அப்போ 5 முட்டையை எடுத்து உடச்சி சாப்பிட்றான். 5 முட்டையை எடுத்து சமைக்கிறான்ல, அந்த சமைச்சது என்ன பண்ணுறான்? அப்போனா இப்போ எத்தனை இருக்குது? நல்லா யோசிங்க. 5 முட்டையை எடுக்கிறான், 5 முட்டையை உடைக்கிறான், 5 முட்டையை சமைக்கிறான், 5 முட்டையை சாப்பிட்றான். அப்புறம் எப்படி 40? எப்படிடி 40? ஓகே, சமைச்சதை தானே சாப்பிடுவான். 5 முட்டையை எடுக்கிறான், 5 முட்டையை உடைக்கிறான், 5 முட்டையை சாப்பிட்றான், 5 முட்டை, அவ்வளோதான். எப்படி? 45 ரைட்டு. ஆனால் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரே ஒரு 5 முட்டை தான் எடுக்கிறான், அந்த 5 முட்டையை உடைக்கிறான், 5 முட்டையை சமைக்கிறான், 5 முட்டையை சாப்பிட்றான். அப்போ ஆன்சர் என்ன? இது சொல்கிறதுக்குள்ள ஓகேவா? ரைட்டு. அவங்ககிட்ட 50 முட்டை இருக்குது. அது கொஸ்டின் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கேட்குறோம். ஆனால் ஆன்சர் என்னது? அந்த 5 முட்டை தான். ஓகேவா? ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா முட்டை? டைமா எனக்கு காலையில் டிஃபனே காஃபி தானா? காஃபி சாப்பிட்ணும், சாதமும் டிஃபன்